ஸோ ஜோதிடம் அதை தாண்டி தியானம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ தியானம்ன்றது எப்படி இருக்கும்? கஸ்டமர் வராங்க, இல்லை ஜோதிடம் பார்க்க வராங்கன்னா அதுக்கு எந்த மாதிரியான தியானங்கள் நீங்கள் வந்து சொல்லுவீங்க? அவங்களுக்கு இப்போ ஆக்சுவலாக நாங்கள் யாருக்கும் தியானம் சொல்லி கொடுத்து கிளாஸ் அந்த மாதிரி எதுவும் கண்டக்ட் பண்ணலை. இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னா குறைஞ்சது 2 hours ஆகும். அப்போ இப்போ நான் டக்குன்னு பார்த்து பேசுகிறதுல அதாவது எவ்வளவோ காம்பினேஷன்ஸ் இருக்குது. மிகப்பெரிய ஒரு கடல்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அந்த கடலை நம்ம ஒரு 5 minutesல பார்த்து நம்ம கற்றுக்க முடியுமா? முடியாது, காம்பினேஷன்ஸு. அப்போ அந்த தியானத்தை மூலிமா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானம் பண்ணி ஒரு 48 daysக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பூஜையில் வச்சு இயக்கி அவங்களோட விஷயத்தை நம்மளுக்கு இதான் பிரச்சனை, இது இங்கேருந்து தான் உங்களுக்கு இதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமே தவிர நாங்கள் யாருக்கும் இப்போ அந்த யாகத்தை கற்றுக் கொடுக்கறது கிடையாது. இல்லை. ஸோ இது ஆக்சுவலி முழுக்க முழுக்க கோயம்புத்தூரில் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேம்? இல்லை, ஆன்லைன் கஸ்டமர்ஸ் யார் எங்கே இருந்தாலும் மேக்ஸிமம் நம்மளுக்கு இருக்கிறது நிறைய ஃபாரின் கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா ஒரு விதத்தில் ஃபாரினில் இருக்கிறவங்க என்ன தான் வந்து ஃபினான்ஷியல் விஷயத்தில் நம்ம ஸ்டேபிளாக இருந்தாலும் நம்ம நாட்டை விட்டு போய் வாழும்போது அவங்களும் ஒரு அகதி மாதிரி மைண்ட் ரீதியாக ஃபீல் பண்ணுவாங்க. யாரும் அவங்க சப்போர்ட் இல்லை, நிறைய பிரச்சனை அங்கே போய் இங்கேயாச்சும் நம்மளுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை அப்படின்னா டக்கு 4 பேர் வருவாங்க. பட் அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நிறைய நம்மக்கிட்ட ட்ராவல் பண்ணுறவங்களும் ஒன் டைம் கன்சல்டன்சி மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நாங்கள் இது 3 years பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்தந்த டைமுக்கு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மகிட்ட கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிட்டு தான் அவங்க ஃபாலோ அப் பண்ணுவாங்களே.